ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுடைய பிஎஃப் ஹையர் பென்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிஐனா ரைட் டு இன்ஃபர்மேஷன், தமிழில் தகவல் அறியும் உரிமை சட்டம். இப்போ பிஎஃப் ஹையர் பென்ஷன் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில பேருக்கு தான் டிமாண்ட் லெட்டர் வந்திருக்கு, ஒரு சில பேர் டிமாண்ட் லெட்டர் வரல. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்ளிகேஷன் இன்னமும் அப்ரூவ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அவங்களுடைய ஹையர் பென்ஷன் அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தகவல் கிடைக்கும் இந்த ஆன்லைன் மூலமாக ஆர்டிஐ நீங்கள் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அந்த ஆன்லைன் மூலமாக ஆர்டிஐ எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த பிஎஃப் ஹையர் பென்ஷன் ரிலேட்டடாக அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஆர்டிஐ ஃபைல் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு டாபிக் நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் பென்ஷன் அப்ரூவ் ஆகிருக்கும், பட் இன்னும் டிமாண்ட் லெட்டர் வந்திருக்காது. ஸோ நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கறது எனக்கு என்ன டிமாண்ட் லெட்டரே வரல, அது எப்போ வரும்? ஸோ இப்போ டிமாண்ட் லெட்டர் எனக்கு கிடைக்கல அப்படின்னா டிமாண்ட் லெட்டர் நாட் ரிசீவ். ஸோ இந்த ஒரு கேட்டகரி மூலமாக கூட நீங்கள் ஆர்டிஐ ஃபைல் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் லிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக டைப் பண்ணணும்னா கூட நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆர்டிஐ நீங்கள் ஃபைல் பண்ணும்போது அதில் உங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம அட்டாச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஹையர் பென்ஷன் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகாமல் இருக்குன்னா அதற்கான அந்த ஸ்டேட்டஸ் பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்னால ஆர்டிஐ ஃபைல் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிமாண்ட் லெட்டர் ரிசீவ்ட் பட் ஐ நீட் அமௌண்ட் பைஃபர்கேஷன் டீடைல்ஸ் ஆஃப் அமௌண்ட் கால்குலேஷன். இப்போ டிமாண்ட் லெட்டர் ஒரு சில பேருக்கு ரிசீவ் ஆகிருக்கு. அதில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 6 லட்சம் கட்ட சொல்கிறாங்க, 8 லட்சம் கட்ட சொல்கிறாங்கன்னா அதற்கான பைஃபர்கேஷன் டீடைல்ஸ் தேவைப்படும். ஒரு சில பேருக்கு எப்படி கால்குலேட் பண்ணாங்க. ஸோ இப்போ 6 லட்சம் கட்டணும் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கு நான் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கு, ஃபைனலாக 6 லட்ச ரூபா கட்டணும்னு சொல்கிறீங்க. அப்போது அதற்கான பைஃபர்கேஷன் டீடைல்ஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் மென்ஷன் பண்ணலாம். அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஹவு மச் ஐ கெட் ஹையர் பென்ஷன் இப்போ த அமௌண்ட் ஆஸ் மென்ஷன் இன் த டிமாண்ட் லெட்டர். ஸோ இப்போ டிமாண்ட் லெட்டர் ரிசீவ் ஆகிருக்கும், அதில் ஒரு 6 லட்சம் 5 லட்சம் கட்ட சொல்கிறாங்கன்னா நான் 5 லட்சம் கட்டுறேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு மாதமும் எனக்கு ஹையர் பென்ஷன் அமௌண்ட்டு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் எனக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஆர்டிஐ ஃபைல் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை அப்ளிகேஷன் நாட் அப்ரூவ்ட் ஃப்ரம் இபிஎஃப்ஓ. எம்ப்ளாயி தரப்புலேருந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும், பட் அதுக்கப்புறமா இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து உங்களுடைய ஹையர் பென்ஷன் அப்ரூவ் ஆகாமல் இருக்கலாம், அதனால் டிமாண்ட் லெட்டர் வராமல் இருக்கலாம். ஸோ என்ன அப்ரூவ் ஆகலை, அது எப்போ அப்ரூவ் ஆகும் அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எழுதலாம். அண்ட் அடுத்தபடியாக மை கம்பெனி க்ளோஸ், ஸோ எம்ப்ளாயர் அப்ரூவல் இஸ் ஸ்டில் பெண்டிங். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். 2-3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1995க்கு அப்புறமா ஒர்க் பண்ண ஒரு சில கம்பெனிஸ் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கப்போ அவங்களுடைய ஹையர் பென்ஷன் அப்ளிகேஷன் இன்னும் பெண்டிங்லேயே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கும் நீங்கள் ஆர்டிஐ ஃபைல் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ பெய்டு த அமௌண்ட் ஆஸ் மென்ஷன் இன் த டிமாண்ட் லெட்டர். ஸோ நான் டிமாண்ட் லெட்டரில் மென்ஷன் பண்ணால் அந்த அமௌண்ட்டை கட்டிட்டேன், இந்த டேட்டில் நான் கட்டினேன். வென் ஐ வில் கெட் த மந்த்லி ஹையர் பென்ஷன் அமௌண்ட். எனக்கு எப்போ ஹையர் பென்ஷன் அமௌண்ட், எந்த தேதியில் எனக்கு ஹையர் பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா டிமாண்ட் லெட்டர் வந்துருச்சு, அதில் கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்டும் கட்டிட்டாங்க, ஆனால் இன்னும் அவருக்கு ஹையர் பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கல, அதனால எனக்கு எந்த மாதத்துலேருந்து எனக்கு ஹையர் பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டு எழுதக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ உங்களுக்கு இன்னும் கன்வீனியன்ட்டாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் நீங்கள் எழுதுனா எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ ரிட்டையர்ட் ஆன் இயர். இந்த மாதிரி நான் 2014க்கு முன்னாடியே ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போ உதாரணத்துக்கு 2013 ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன். நான் ஹையர் பென்ஷனுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இது, 7வது. அடுத்தபடியாக கேன் ஐ கெட் அரியர் அமௌண்ட் இப் ஸோ ஹவு மச். அதாவது இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து தெளிவாக சொல்லிட்டாங்க அரியர் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு. பட் அந்த அரியர் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது, பர்சன் டு பர்சன் மாறுபடும். ஸோ அதனால் எனக்கு அரியர் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு நீங்கள் ஆர்டிஐ ஃபைல் பண்ணலாம். அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அது ரிலேட்டடாக நீங்கள் சப்ஜெக்ட் எழுதி நீங்கள் ஆர்டிஐ ஃபைல் பண்ணாங்க. ஸோ இது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் லிஸ்ட்டு, சரிங்களா? இப்போது அந்த சப்ஜெக்ட் கூட என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா உங்களுடைய ஹையர் பென்ஷன் அக்னாலஜ்மெண்ட் நம்பர். இந்த நீங்கள் ஹையர் பென்ஷன் அப்ளை பண்ணும்போது ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டாப் ரைட் சைட் கார்னரில் மேலேயே கொடுத்துருப்பாங்க, ஏசிகே நம்பர் அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பாங்க, அதுதான் அக்னாலஜ்மெண்ட் நம்பரு. அந்த நம்பர் மென்ஷன் பண்ணிடுங்க. அப்புறம் யூஎன் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். பிபிஓ நம்பர், பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் நம்பர், நீங்கள் ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிபிஓ நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தபடியாக உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பிஎஃப் ஆஃபீஸ் நேமு, உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் எந்த பிஎஃப் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த பிஎஃப் ஆஃபீஸ் நேமு. அடுத்தபடியாக எம்ப்ளாயர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடு,
ஸோ இந்த எம்ப்ளாயர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர்லேயே அது கொடுத்துருப்பாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்லிடுறேன். அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட் எக்ஸாம்பிள் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு பிஎஃப் ஆஃபீஸினுடைய கோடு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு 7 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 7 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்டேட்டு, பிஎஃப் ஆஃபீஸ் கோடு, அப்புறம் 7 டிஜிட் நம்பர். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடு, எம்ப்ளாயர்னுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடு. ஸோ முதல் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 7 நம்பர் தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடு. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய 3 நம்பர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் நம்பரு, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய 7 நம்பர் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர். ஸோ இதெல்லாம் வந்து தேவை கிடையாது. ஸோ முதல்ல இருக்கக்கூடிய 5 லெட்டர், அதுக்கப்புறம் 7 நம்பர். ஸோ இதான் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடு. அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1 MB சைஸ்க்கு வர மாதிரி நீங்கள் இப்போ அட்டாச் பண்ணுறீங்கன்னா அதனுடைய சைஸ் வந்து 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ எப்படி ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் எனக்கு தெரியல, நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கல அல்லது எங்கேயும் மென்ஷன் பண்ணல அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இபிஎஃப்ஓனுடைய வெப்சைட் தான். இதில் போயிட்டு உங்களுடைய யூஎன் நம்பர், யூஎன் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி யூஎன் நம்பர் மட்டும் டைப் பண்ணி கேப்சா என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை கொடுத்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பர் உங்களுக்கு கிடச்சிரும். அல்லது பிபிஓ நம்பரை மென்ஷன் பண்ணி கேப்சா என்டர் பண்ணிட்டு கீழே கேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஸோ ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது இது எதுக்குன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஃபார் பென்ஷன் அண்ட் ஹையர் வேஜஸ். உங்களுடைய ஹையர் வேஜஸ் அப்ளிகேஷனை இப்போ கரண்ட்டாக என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வெப்சைட் லிங்க் தான் அது. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆர்டிஐ எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்னால் வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் மோர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் லிங்க்லாம் இருக்கும். இப்போ அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டேட்டா லாகின்லாம் எதுவும் பண்ணாதீங்க. சப்மிட் ரிக்வஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சப்மிட் ரிக்வஸ்ட் கொடுத்தோன்னா கைட்லைன்ஸ் வரும். அதாவது இப்போ அமௌண்ட்லாம் வந்து பே பண்ணணும். ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறதுக்கு அமௌண்ட் 10 ரூபா நீங்கள் பே பண்ணணும். அதே பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவை கிடையாது. ஸோ 10 ரூபா மட்டும் பே பண்ணணும். அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் முதல்ல சப்மிட் பண்ணுறீங்க 10 ரூபா பே பண்ணி, அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அப்பீல் பண்ணலாம். ஸோ அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அப்பீலுக்கு நீங்கள் சார்ஜஸ் கட்ட தேவை கிடையாது. 10 ரூபா மட்டும் ஆர்டிஐ மூலமாக ஃபைல் பண்ணால் போதும். ஸோ இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிருச்சு. இதில் மினிஸ்ட்ரி வந்து செலக்ட் பண்ணணும். மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தான். இப்போ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த சர்ச் பப்ளிக் அத்தாரிட்டி அப்படின்னு இருக்கும். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இபிஎஃப்ஓ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அது டைப் பண்ணோன்னா எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வந்துடும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பப்ளிக் அத்தாரிட்டி வந்து எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இதுக்கப்புறமா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் ஃபைனலாக கொடுத்துக்கிறேன். என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். உங்களுடைய இமெயில் ஐடி கம்பல்சரியாக கொடுக்கணும். உங்கள்கிட்ட இமெயில் ஐடி கம்பல்சரியாக இருக்கணும். ஸோ இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அதே மாதிரி மொபைல் நம்பரும் கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பட் இருந்தாலும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அலர்ட் உங்களுக்கு வரும். அப்புறம் மேலே இந்த பாக்ஸில் டைப் பண்ண இமெயில் ஐடியை கன்ஃபார்ம் இமெயில் ஐடியில் கொடுத்துருங்க. உங்களுடைய பெயர் கொடுங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் மேலா ஃபீமேலா செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய அட்ரஸ், டோர் நம்பர் கொண்டு அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருங்க. பின்கோடு கொடுத்துருங்க. கண்ட்ரி இந்தியா. ஸ்டேட் செலக்ட் பண்ணி நம்மளுடைய ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தபடியாக ஸ்டேட்டஸ், நீங்கள் வந்து ரூரலா அர்பனா, கிராமப்புறத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா ரூரல், அல்லது நகர்ப்புறத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா அர்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் இருக்கும். லிட்ரேட்டு, இல்லிட்ரேட் அப்படின்னா. இல்லிட்ரேட்னா எழுத படிக்க தெரியாதவங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எழுத படிக்க தெரியும் அப்படின்னா லிட்ரேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அப்படின்னா இல்லிட்ரேட் அப்படிங்கிற 2வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. லிட்ரேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிட்டீங்களா, கிராஜுவேட்டா, டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தா கிராஜுவேட்டு, இல்லை அபோவ் டிகிரிக்கு மேலே ஏதாவது முடிச்சிருக்கீங்கன்னா அபோவ் கிராஜுவேட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபோன் நம்பர் மேலே அந்த மொபைல் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, ஸோ இதே நம்பரே கூட நீங்கள் மறுபடியும் அந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக சிட்டிசன்ஷிப் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸ் த அப்ளிகன்ட் பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்க, அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 ரூபா அமௌண்ட் கட்ட தேவை கிடையாது. ஃப்ரீயாகவே ஆர்டிஐ வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லது பிபிஎல் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பிபிஎல் கார்டு நம்பர் கொடுக்கணும், எந்த வருஷம் கொடுத்தாங்க, இஷ்யூவிங் அத்தாரிட்டி யார் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்தபடியா இந்த பாக்ஸ்ல தான் நான் சொன்ன அந்த சப்ஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க டைப் பண்ணணும். 3000 கேரக்டர்ஸ் வந்து டைப் பண்ணிக்கலாங்க. இதுலயே வந்து கொடுத்துருப்பாங்க A to Z கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணலாம், 0 to 19 யூஸ் பண்ணலாம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து இந்த கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இதை தவிர வேற ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகாது, எரர் கொடுத்துரும். ஸோ அதனால இந்த டெக்ஸ்ட் ஃபார் RTI ரிக்வஸ்ட் அப்ளிகேஷன்ல நம்ம அந்த கேட்டகரியா பிரிச்சு வச்சிருந்தோம் பாத்தீங்களா? ஸோ இதுல உங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத தெளிவா இந்த பாக்ஸ்ல டைப் பண்ணணும். இப்போ டிமாண்ட் லெட்டர் வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி நான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டேன், இந்த டேட்ல சப்மிட் பண்ணேன், இந்த டேட்ல சப்மிட் பண்ணியிருக்கேன், பட் இது வரைக்கும் எனக்கு டிமாண்ட் லெட்டர் ரிசீவ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் இந்த பாக்ஸ்ல டைப் பண்ணிருங்க. ஸோ என்ன ப்ராப்ளமோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் சப்ஜெக்ட் இந்த பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டு கீழே நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டீடைல்ஸ் எல்லாமே கம்பல்சரி கொடுத்துருங்க. அப்போதான் உங்களுக்கு RTI ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். உங்களுடைய ஹையர் பென்ஷன் அக்னாலஜ்மெண்ட் நம்பரு, UN நம்பரு, PPO நம்பரு, PF அக்கௌண்ட் நம்பரு, PF ஆஃபீஸ் நேமு, எம்ப்ளாயர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடு. ஸோ இது எல்லாமே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே வந்துடணும். சரிங்களா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கம்பல்சரி கிடையாது, பட் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுக்குறதுனா கொடுத்துடலாம். இப்போ டிமாண்ட் லெட்டர் வந்தவங்களுக்கு அதில் அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எனக்கு அதோடைய முழு விவரம் வேணும், பைபர்கேட்டட் டீடைல்ஸ் வேணும், எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணிங்க வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டிமாண்ட் லெட்டரை நீங்கள் அந்த சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தபடியாக ஒரு கேப்சா இருக்கும், அதை டைப் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இதுக்கப்புறமா நீங்கள் 10 ரூபா அமௌண்ட் பே பண்ணணும். இப்போ நான் அந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு பேமெண்ட் பேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் டீடைல்ஸ் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டேன். அடுத்தபடியாக உங்களுடைய பெயர் வந்துடும், RTI எவ்வளோ 10 ரூபா, ஏன்னா நோ கொடுத்ததுனால. பேமெண்ட் மோட் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் பேமெண்ட் கேட்வே அப்படின்னு வரும், அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய பே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. பேமெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க, பேஜ் எதுவும் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் மோட் கேன்சல் ஆயிரும். ஸோ அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நெட் பேங்கிங், கார்டு பேமெண்ட், UPI. ஸோ உங்களுக்கு எதன் மூலமாக பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பே பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஜென்ரேட் ஆயிருங்க. இப்போ உங்களுடைய RTI வந்து ஃபைல் ஆயிருச்சு. மேக்ஸிமம் 30 நாட்களுக்குள்ளார நீங்கள் RTI மூலமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு அவங்க பதிலளிச்சாகணும். 30 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய RTIக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த வியூ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தபடியாக உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, இமெயில் ஐடி, கேப்சா கோடு இதெல்லாம் டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பதிலில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்பீல் பண்ணலாம். இந்த சப்மிட் ஃபர்ஸ்ட் அப்பீல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுடைய PF ஹையர் பென்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு RTI மூலமா எப்படி ஃபைல் பண்றது அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ எல்லாருமே வந்து ஃபைல் பண்ணுங்க. நிறைய பேர் RTI ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு உடனடியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.